அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நம்முடைய அன்புக்குரிய மறைந்த மேயர் முத்து அவருடைய சிலையை திறப்பதற்கு நேற்றைய நாள் குறிக்கப்பட்டிருந்தது. நேற்றே நான் இங்கே வந்து அவரை பற்றி சிலர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவருடைய மேயர் முத்து அவர்களுடைய மகன் கருணாநிதி முத்துவினால அழைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் நேற்று இருந்த சூழல் இங்கே வந்து எந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது. ஏன்னா முதல்வர் வருவதற்கும் அவரது சிலையை திறந்து வைப்பதற்குமான அவ்வளவுதான் முடியும் அந்த கூட்டத்துக்குள்ள. அதனால அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் இவர் மேயர் முத்து அவர்கள் தமிழ்நாட்டின் பொது சொத்து. அவர் ஒரு இடத்துக்கோ உரியவர் அல்ல. தமிழகத்துக்குள்ளே பகுத்தறிவு இயக்கத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையையும் தேடி அவர் கடுமையாக உழைத்தவர். அவர் இந்த இடத்துல அவருடைய சிலையை வைத்திருப்பதற்கு காரணமே இந்த மிஜிலா கோட்ஸ் மில் இருக்கு பாருங்க. இதில் அவர் 1937 இருந்து 41 வரைக்கும் வேலை பார்த்திருக்கிறார். அப்படி வேலை பார்ப்பதற்கு முன்னாடி அவர் இந்த மதுரையை சார்ந்தவர் அல்ல. மானாமதுரைக்கு பக்கத்தில் பொன்பச்சேரின்னு சொல்லி ஒரு ஊர், ஒரு சீரூர், அந்த சிற்றூர்ல பிறந்தவர். அங்க இருந்து 1926க்கு முன்னதாக ரங்கூன்ல பழைக்கிறதுக்கு போயிருக்காரு. ரங்கூன்ல ஒரு நகரத்தாருடைய கடையில, அடகு கடையில வேலை பார்த்திருக்காரு. ஒரு 7 ஆண்டுகள் அங்க இருந்திருக்காரு. 2 முறை போயிருக்காரு. 7 ஆண்டுகள் இருந்திருக்காரு. அங்க வேலை பார்த்த அனுபவம் அவருக்கு ஒரு கை கொடுத்திருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு அந்த சிற்றூர்ல பிழைக்க முடியாது என்பதனால அப்ப மக்களுக்கு பொதுவாக பிழைப்புக்கு வழி இந்த மிஜிலா கோட்ஸ், அப்ப ஹார்வி மில்லுன்னு பேர் இருக்கு. இந்த மில்லில் வந்து பிழைக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஆனா இங்க வந்து போது 4 வருஷம் தான் அவர் வேலை பார்த்திருக்காரு. 37 இருந்து 41 வரைக்கும். அந்த 4 ஆண்டுகளுக்குள்ள அவரிடத்தில் இருந்த அந்த இளமையிலே இருந்த பகுத்தறிவு இயக்கம், ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவர்கள் ஆழங்கால் பட்டு போச்சு. இந்த பக்கத்தில் அரசமனை இருக்கு பாருங்க. இது பக்கத்தில் ஒரு நூல் நிலையம், ஒரு நிலையம், படிப்பகம் இருந்தது. அது உடையார்பாளையம் வேலாயுதம் நினைவு படிப்பகம் ஒரு படிப்பகம் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை, அது திராவிடன் தேநீர் சாலை. இந்த டீ கடை தான் அவருக்கு பிழப்பு. அதுக்குள்ளே எந்த நேரமும் நாங்க அவருக்கு எனக்கு ஒரு 20 வயதுக்கு வித்தியாசம். 1916 அவர் பிறந்திருக்காரு. நான் 1936 பிறந்தவன். நான் இந்த டிஎல்சி பள்ளிக்கூடம் இருக்கு பாருங்க. இந்த டிஎல்சி பள்ளிக்கூடத்துல தான் 2 ஆண்டுகள் படித்தேன். அப்போது எனக்கு அவரை தெரியாது. ஆனா அவரிடத்தில் துணைக்கு இருந்தார் பாருங்க, அவருடைய ஊழியர். அவருக்கு வந்து ஒரு ஒரு துணையான ஆளு, குடவீட்டு ராஜரத்னம் இருக்காரு பாருங்க, ராஜரத்னம். அவரும் இவரும் ரொம்ப முக்கியமான நெருங்கிய நண்பர்கள். குடவீடு ராஜரத்னமும் நானும் இந்த பள்ளியில படிச்ச ஆளுங்க. அதனால இந்த பக்கத்தில் நாங்க வரும்போதெல்லாம் இவரை இந்த கடையில பார்ப்போம். ஒரு வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை துண்டு, இதுதான் அவருடைய உடைமைகள். அவருடைய உடம்புல ஒரு 22 இடத்துக்கு மேல காயங்கள் உண்டு. இன்றைக்கு மாதிரி அன்றைக்கு இயக்கத்தை வளர்க்க முடியாது. அன்றைக்கு அரசியல் இயக்கங்கள் ஒன்றோடு ஒன்று அடித்து கொண்டு வெட்டுக்குத்து காயங்கள் தான். அந்த வெட்டுக்குத்து காயங்கள் தான் இவங்க கட்சியை வளர்க்க வேண்டிய கட்டாயம். அதில் இவர் இருந்த இது பகுத்தறிவு இயக்கம். பகுத்தறிவு இயக்கத்தை பற்றி பல மாதிரி அந்த காலத்தை இன்னைக்கே கடவுளை பற்றி பேசினா தகராறு இருக்கு. அப்ப அன்றைக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, கடவுள்னா சொல்லு, எங்கன்னு சொல்லி நீ பார்த்திருக்கியான்னு கேட்கிற அளவில் இருக்காரு.
அந்த பகுத்தறிவு இயக்கத்தில் இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஜாதிய விடுதலை பாருங்க, அதுல மும்முரமா இருக்காரு. அப்படி இருந்ததுனால அந்த கட்சி வளர்வது என்பது ரொம்ப கடினம். ஆனா இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு கொடிகட்டி பறந்திருக்கு அப்படின்னா, தமிழகத்துக்குள்ள அது அடக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியா வளர்ந்திருக்குதுன்னு சொன்னா, கால்கோள் இட்டவர் அப்படின்னா மதுரை மேயர் முத்து தான். அவர் இல்லாமல் தென் மாவட்டங்களில் இல்லை எந்த மாவட்டமானாலும் சரி, திராவிட இயக்கத்தின் வளர்ச்சி இருக்கு பாருங்க, அது எந்திரிக்கிறது ரொம்ப கடினம். இவர் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, 5வது கூட படிக்கல. ஏன்னா கிராமத்துக்குள்ள அந்த காலத்தில் அவ்வளோ படிப்பு இல்லை, படிக்கவும் முடியாத வசதி இல்லை. அங்கிருந்து இங்கே பிழப்புக்கு வந்துட்டாரு. ஆனா ரொம்ப படிச்சவங்க மேடையில் அவர் உட்கார்ந்துருந்தாரு. அறிஞர் அண்ணா இவர் பேச்சை கேட்பாரு, எதுக்கெடுத்தாலும். முத்தமிழறிஞர் கலைஞர் இவருடைய பேச்சை கேட்பாரு. அவருடைய இயக்கம்லாம் முழுக்க முழுக்க தொண்டு செய்வது தான். இந்த பகுதி இருக்கு பாருங்க, இதுவும் இந்த மெஜா கோட் சிமில்லும் திடீர்னு பார்த்தோம். நாங்க இந்த பள்ளியில படிச்சுக்கிட்டு இருப்போம், 11 மணிக்கு இங்க ஒரு சங்கு ஊதும். அந்த சங்கு ஊதும் போது மக்கள் சாப்பாட்டுக்கு புறப்பட்டு போவாங்க. அந்நேரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சத்தமா கேட்கும் எங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள. என்ன சத்தம் அப்படின்னா, வெட்டிட்டாங்க, தொழிற்சங்க மோதல்கள். அப்படி தொழிற்சங்க மோதல்கள் இருந்த காலத்தில் இவர் இயக்கத்தை வளர்த்தவர். அதனால பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இவருடைய பேச்சை கேட்பாங்க. இந்த குடவீடு இருக்கு பாருங்க எங்க பக்கத்துல, அதுவும் இவரையும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ஈடுபாடா இருந்தாங்க. அவர் மெல்ல மெல்ல தமிழகம் முழுவதும் திராவிட இயக்கத்தை கட்டி காத்தார். அதனால எந்த தலைவர்களும் அவரு முத்தமிழறிஞர், அறிஞர் அண்ணா, அப்புறம் நம்ம இவர் பெரியவர் நம்ம எம்ஜிஆர், பெரியவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாருமே இவர் சொன்னா அவங்க கேட்பாங்க. எதிலும் இவருடைய கருத்தை கேட்காம அவங்க செய்யறதில்லை. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக வாய்ந்தார். அதெல்லாம் அவர் என்ன செய்யறாரு, அவர் மதுரைக்கு வரும்போது முத்துவா வந்தார். இந்த பகுதிக்கு வந்த போது மக்கள்லாம் முத்தண்ணன் அவர் ஆக்கினாங்க. அது மட்டுமல்ல, இந்த மதுரை மக்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே உரிமையோடு மதுரை முத்துன்னு சொன்னாங்க. ஆனா அவர் செய்த சேவை இருக்கு பாருங்க, அந்த தொண்டு அவரை மேயர் முத்துன்னு ஆக்கிடுச்சு. இந்த உயரம் இருக்க, அது படிச்சவங்க கூட அந்த காலத்துல எட்ட முடியாத உயரம். உங்களுக்கு என்ன எப்படி இவ்வளவு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 1983 எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல, தமிழறிஞர் அப்படின்னு முதல் விருது அதுதான். அப்போ அவங்க மேயரா இருந்தார். நம்ம ஐயா முத்தன் மேயர் முத்துமுத்தன் இருக்காங்களே, அவங்க மேயரா இருந்தாங்க, மதுரை மேயர். ஆனா என்னுடைய கூட்டத்தை என்னை பாராட்டணும்னு சொல்லி இங்க கேப்பரநாள் பக்கத்தில் ஒரு ஸ்கூல்ல வந்து என்னை பாராட்டுவதற்காக நாங்கள் அடக்கியிருந்தோம். வந்து இருந்து முழுமையா பாராட்டினார், மனந்திறந்து பாராட்டினார். அவருடைய வார்த்தைகள், அந்த அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது மட்டும் இல்லை, அவர் எப்போதும் வாப்பா அடிக்கடி இப்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் அவங்ககிட்ட அப்படின்னா. அவருடைய கடைசி காலம் அது 84 அவர் தவறுறாங்க. அந்த கடைசி காலத்தில் அத்தனை பிரியமாக இடத்துல இருந்தார். அவருக்கும் எனக்கு ஒரு தவிர்க்க முடியாத தொடர்பு இருந்தது. அந்த தொடர்புல தான் நாங்கள் இன்றைக்கு வந்தோம். இன்றைக்கு வந்து அவரை இனம் பார்ப்பது, உரியவங்க உறவு பார்க்கறதா இல்லை, அவர் எல்லாருக்கும் உறவு, எல்லா மக்களுக்குமான சொத்தா போயிட்டார் அவர். அவரால் மதுரை வளர்ந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 செய்தி சொல்லலாம். அவங்கள பற்றி சொல்றதுன்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம பேரு எம்ஜிஆர் இதற்கு வருங்க, பஸ் பேருந்து இல்லையா, மாட்டுத்தாவணி. அந்த மாட்டுத்தாவணி 17 ஏக்கர். அது அந்த இடத்தை, அதுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த இடத்த வந்து கேட்கறாங்க. மதுரைன்னு ஒரு பெரிய பணக்காரர் வந்து
இந்த இடத்த கொடுங்க, இதுக்கு நகராட்சி தானே, என்கிட்ட கொடுங்க, நான் கல்லூரி கட்டிடுறேன், அதுக்கு இப்போ படிக்கிறவங்க வசதியாக இருக்கும் அப்படின்றாங்க. கல்லூரின்னு உடனே ஒரு மனசில் ஒரு ஆட்டம் வந்துடுச்சு, கொடுத்துடலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் திரும்ப திரும்ப யோசிக்கிறாரு. நான் யோசித்து சொல்றேங்கன்னு சொல்லிடுறாரு. அடுத்து இவருக்கு தொலைபேசியில் சொல்லி வாங்கன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இல்லைங்க, அது பொதுமக்கள் சொத்து, எதுக்காவது பயன்படும், வேண்டாம், நான் தர்றதுக்கு இல்லை, அனுமதி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு அவரு தீர்மானமான ஞான கூர்மை அவருக்கு அதிகம் உண்டு. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு முக்கியமாக சொல்லலாம். 1946 கருஞ்சட்டை படைன்னு சொல்லி அப்போ பெரியார் பகுத்தறிவு பெரியார் இருக்காரு, ஒரு மதுரையில் ஒரு கருஞ்சட்டை படை மாநாடு ஒன்று நடத்தினாங்க வைகை ஆற்றுக்குள்ள. அப்பெல்லாம் சின்ன பையன். அந்த மாநாட்டுக்கு இவர் தொண்டர் தான். ஆனா இவரும் இந்த அரசடி மக்களும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மாநாடு சிறப்பாக நடந்திருக்காது. அதுல எவ்வளவு பெரிய நெருக்கடி அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் அப்ப 46 சாதாரணமாக மக்களுக்கு அதிகம் தெரியாதவங்க. ஒரு நிகழ்ச்சி சொல்லிடுறேன். அதை நம்ம ரயிலடி நிலையத்துக்கு வருகிற மதுரை ரயிலடி நிலையம், ரயில் நிலையத்துக்கு 2 பேரும் வந்திருக்காங்க இந்த மாநாட்டுக்கு வர்றதுக்காக. அப்படி வந்தா குதிரை வண்டி தொழிலாளிகள், குதிரை வண்டி தான் அங்கே இருந்தது, இந்த பஸ் எல்லாம் கணக்கு இல்லை. குதிரை வண்டிக்காக அவங்க பார்க்குறாங்க. 1 மணி நேரமா நிற்கிறாங்க, ஒரு குதிரை வண்டி வரமாட்டேங்கிறாங்க. குதிரை வண்டிக்காரங்க வர முடியாது அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, அந்த குதிரை வண்டிக்காரர் ஒரு தொழிற்சங்கத்துக்குள்ள வசப்பட்டிருக்காங்க. அந்த தொழிற்சங்கத்துக்கு தலைவர் யாருன்னு சொன்னா வைத்தியநாதன், ஒரு பெரிய அறிஞர். அவரும் பொதுமக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்தது. ஆனால் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தது. பகுத்தறிவு இயக்கத்துக்கு முழுமையாக வெறுப்பு. ஆனால் அவர் முடியாதுங்க, நாங்கள் வர முடியாது, ஒருவரும் வரல. அப்படி 1 மணி நேரம் காக்க வச்சிருந்த ஆளு, அவருடைய சிலையை காங்கிரஸ் இயக்கம் ஆட்சியில் இருந்த போது மதுரையில் நிறுவனத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சிலையெல்லாம் தயாராகிடுச்சு. ஆனா சிலையை வைப்பதற்கு முன்னாடி அந்த இயக்கம் 1967 அந்த 67 அது தோற்று போச்சு. இயக்கம் தோற்று போனதுனால என்ன ஆயிடுச்சு சொன்னா, சிலையை வெள்ளை துணியை போட்டு கட்டி நம்ம தேவி டாக்ஸ் பக்கத்தில் ஒரு பஸ் எல்லாம் நிக்கிறதுக்கும் ரிப்பேர் பண்றதுக்கும் ஒரு தொழிற்கூட மாதிரி இருக்கும். ஆமா, அதுலதான் ரெக்கார்டெல்லாம் வச்சிருப்பாங்க. இவர் மேயர் ஆன பாடு அந்த ரெக்கார்டை பார்க்கறதுக்காக அங்க போறாரு. போனா அங்க ஒரு மூலையில ஒரு குண்டு சிலை ஒண்ணு வெள்ளை துணியை போட்டு 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 கட்டி வச்சிருக்கு. அத என்னப்பா இது, ஏதோ ஒரு இது கிடக்கு, என்ன விவரம்னு கேட்கிறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயா இது காங்கிரஸ் பேர் இயக்கத்து காலத்துல செய்யப்பட்டது, ஆனால் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியாது, இதை வைக்கிறதுக்கு இனி யார் வைக்க போறது, இப்போ அரசு மாறிடுச்சு, வைக்கணும் இல்லை அப்படின்னு. உடனே இவர் என்ன சொல்றாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 46 நடத்த விடாதபடிக்கு விரட்டினவர், மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கி அந்த கருஞ்சட்டைப்படை மாநாட்டை ஒன்றுமில்லாம ஆக்கினவர் வைத்தியநாதையர். அப்படிப்பட்ட ஆளு இவர் என்ன சொல்றாரு, என்னப்பா இது, அவர் காங்கிரஸ்ல பாடுபட்டவர், நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர். அது மட்டும் இல்ல, ஏழை மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் மீனாட்சி கோயிலுக்குள்ள போறதுக்கு முதல்ல வழி செஞ்ச ஆட்கள் அவர் ஒருத்தர். அப்படிப்பட்ட சிலையை நம்ம வைக்காம இருக்கலாமா, வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய மனசு பண்ணி, மீனாட்சி கோயில் இருக்க பாருங்க, அதுகிட்ட 10 சிலை இருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அறிஞர் அண்ணா சொன்ன கண்ணியம்னு சொன்ன பாருங்க, அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லி எந்த காரியமானாலும் சரி
இப்படி மதுரையில் எந்த இடமா இருந்தாலும், பாலங்களாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு கட்டடங்கள், இது நகராட்சி மன்றம் இருக்கே, அதெல்லாம் இவருடைய காலத்தில் வந்தது. நகராட்சி மன்றத்துக்கு கட்டணமே கிடையாது. ஆனா இவர் தான் திட்டமிட்டு அங்க போய் நகராட்சி மன்றத்தை கட்டணம் சொல்லி சொல்லி மதுரைக்கு என்னென்ன கொண்டு வர வேண்டும் என்று அத்தனையும் செய்து கொடுத்த ஒரு பெரிய மேதை அவர். அவர் படிக்கல, ஆனா படித்தவர்களுக்கு தான் மேலை. அவர் ஒரு சாதாரண மனிதர் தான், ஆனா மிகப்பெரிய சாதனைகளின் மனிதர். அவங்க ஆற்றி இருக்கிற சேவை இருக்கு பாருங்க. தமிழகமும் மதுரையும் இந்த பகுதி மக்களும் ஒரு நாள் மறந்துட மாட்டாங்க. என்னன்னு மறக்காம இருக்கணும் அப்படின்னா, நேற்று நம்ம முதல்வர் இருந்தது சிலையை திறந்து வச்சது ஒரு பெருமையான காரியம், ஒரு மிகப்பெரிய வரலாறு, மிகப்பெரிய வரலாறு. அவர் இதோடு மட்டும் நின்றக்கூடாது. இந்த பகுதி இருக்கு பாருங்க, இங்க இருந்து சிறைச்சாலை வரைக்கும், இதுக்கு பேரு இப்ப புது சிறைச்சாலைன்னு இருக்கு. நியூ ஜெயில் புது சிறைச்சாலை. இது இந்த சிறைச்சாலை போச்சு, இனிமே இப்ப இங்க இருக்காது, இடம் மாற்ற போறாங்க. இந்த இடத்துக்கு, இந்த வீதிக்கு முதல் மேயர் முத்து சாலை, முதல் மேயர் முத்து, ஏன்னா மதுரைக்கு முதல் மேயர் அவர் தான், முதல் மேயர் முத்து சாலை அப்படின்னு பெயர் வைப்பதற்கு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தொண்டு, அது மிகப்பெரிய சேவை. அதனால அவரை பாராட்டுவது எத்தனையானாலும் தகும் என்று சொல்லி எல்லா மக்களும் கூடி அவரிடம் மதிப்பு ஆகியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அவர் காலத்தில் இந்த பிளைமவுத்துன்ற கார் ரொம்ப ஃபேமஸ், பிளைமவுத்து கார், அந்த கார் தான் அவர் வச்சிருந்தார் மேயர் முத்து. அந்த காரை ஓட்டுவதற்கு இருந்தவர் ஒரு சொல்லலாம் பிராமண சகோதரர். அந்த சகோதரர் தான், அவர் பேர் மீனாட்சி சுந்தரம், அவர் தான் அதை ஓட்டியிருக்கிறார். ரொம்ப பிரியமா இருப்பாரு, காரை அவ்வளவு பதனமா வச்சுக்குவார். அவருடைய வீட்டுக்கு அவருடைய ஒரு காலத்தில் அவர்கிட்ட ஓய்வு பெற்று வீட்டில் இருந்த போது ஒரு மேயருடைய மகன் கருணாநிதி முத்து இருக்காரு, உறவு சொல்லி அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. ஓய்வு பெற்றுட்டாரு, எப்படி இருக்காரோ என்னவோ பார்த்துட்டு வருவோம்னு போயிருக்காரு. போனா சாமி படங்களுக்கு இடையில மேயர் முத்துனுடைய படம் இருந்திருக்கு. ஏன்னா இங்கு சாமி படம், அந்த பக்கம் சாமி படம். அப்போ இவர் அவரை கேட்டிருக்காரு, என்ன இது நீங்க சாமி கும்பிடாது, சாமி படத்துக்கு இடையில போய் எங்க தகப்பனார் படத்தை வச்சிருக்கீங்களே, இது எப்படி அப்படின்னு. அப்போ அவர் முடியாதவர் அவர் சொல்லியிருக்காரு, தன்னுடைய மகளை கூப்பிட்டுருக்காரு. ஆமா, உனக்கு வேலை வாங்கி கொடுத்தது யாருமா? இந்த சொன்னாமே இப்பதானே சொன்னேன் கோரிக்கை. சாரி, அது ஒண்ணுதான், அது போதும். அதுதான் கடிதம் மூலமாவோ அல்லது நேர்ல வாய்ப்புகள் இருக்கா? முதல்வரை, ஏன்னா நீங்க எல்லாம் முதல்வரை ஈஸியா அணுகக்கூடிய ஆட்கள். இல்ல, கடிதம் கொடுத்திருக்காங்க, கொடுத்திருக்குல்ல, கொடுத்திருக்கு. அதனால அது அவருக்கு தெரியும் எல்லாம். ஐயா மூலமா கொடுக்குறது அது கொஞ்சம் வேகமா இருக்கு. இல்ல இல்ல, இவர் சொல்றோம்ல, நம்ம இவங்க எல்லாம் போட போறாங்கன்றத, அதனால அவங்க பாத்துக்கிடுவாங்க. அதனால நிச்சயமா செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கும் மேலே இருந்ததுன்னா போய் அவர் பார்த்து படிக்கலாம். சரியா? வேற என்ன சொல்லணும்? ரோட் ஷோல முதல்வர் உங்களை வீட்டு அருகே சந்திச்சாங்க. அந்த சந்திப்பு எப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு மிக நீண்ட தூரத்துக்கு ரோட் ஷோ போனாங்க, உங்களையும் சந்திச்சாங்க. என்ன பேசினாங்க, நீங்க என்ன பரிமாறிக்கிட்டீங்க அவரோட? அது என்ன பேசிக்கிட்டாங்க, அவர் என்ன உடல் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், உங்க வீட்டில் தவறுன பிற்பாடு உடம்பை பார்த்துக்கிட்டீங்களா, பார்த்துக்கங்க, அதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாரு. சரி, அவர் அன்பு தான் நமக்கு தேவை. அதனால் நாங்கள் அவரை பார்த்து பேசினதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அவருக்கும் அதில் மகிழ்ச்சி இருக்கின்றது. அவருடைய முகநூல் மூலமாக தெரிஞ்சு போச்சு. அதனால முகநூல் எல்லாத்துலேயுமே பகிர்ந்திருக்காரு. அதனால
மகிழ்ச்சியான நினைவுகள் நேற்று. அது அவ்வளவுதான். அந்த கூட்டத்துக்குள்ளங்க இங்கிட்டு நெருக்கல், அந்த பக்கம் நெருக்கல், அதை என்ன பேச முடியும்? நீங்க நேத்து பாத்துப்பீங்க, 25 கிலோமீட்டர் ரோட் ஷோ வந்தாங்க. ரொம்ப பெரிய கூட்டம், மக்கள் கூட்டம் இருக்கு. முதல்வருக்கு இப்படியான வரவேற்பு அதிகமாகிட்டு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழ், ஏன்னா நீங்க தமிழ், நான் ஒரு தமிழாசிரியர், ரொம்ப பெரிய அரசியல்வாதி அல்ல, அனுதாபி தான். பகுத்தறிவு இயக்கங்களுக்கும் இந்த மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்குமான ஒரு பெரிய அனுதாபி தான் நான். அதனால முழுமையாக போய் அந்த அரசியலுக்குள்ள நுழையவோ, எனக்கு அவரை பற்றி ஒரு அபிமானம் உண்டு. அவரை பற்றியும் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் ஒரு அபிமானம் உண்டு. ஏன்னா தமிழ் இந்த மண்ணில் தழைத்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். தமிழாசிரியர்கள் எல்லாம் இன்றைக்கு வீறு கொண்டு நிற்கிறாங்க அப்படின்னா அது எனக்கு தெரியும். தமிழாசிரியர்களை பற்றி அந்த காலத்தில் ஆடிசாப்பட்டி அம்மையப்ப பிள்ளைன்னு ஒரு கதை எழுதியிருந்தான். அது அந்த இதில் உருவங்களை பார்த்தீங்கன்னா கேலி பண்ணுவாங்க தமிழாசிரியர்களை, ரொம்ப கேலி, கலைத்தரமான ஆசிரியர்களாக வச்சிருந்தாங்க. அந்த தமிழாசிரியர்களை நிமித்தி வச்சவரும் தமிழை தலைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தியவர்கள் தான் இந்த பகுத்தறிவு வைக்கின்றான். அப்ப நான் அதை படித்த தமிழாசிரியனாக இருக்கக்கூடிய ஆளு நன்றி செய்ய வேண்டாமா? கடைசியா ஒண்ணு, ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாளா நாடெங்கும் கொண்டாட போறோம்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? அவருக்கு எல்லா மரியாதையும் செய்ய வேண்டும். ஏன்னா செம்மொழி என்ற அந்தஸ்தை வாங்கி கொடுத்தவர் அவர் தான். அதை தமிழ் மறந்துட முடியாது. காலம் உள்ள வர வரைக்கும் அவருடைய புகழ் பேசப்படும். சரிங்களா? நன்றி நன்றி. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி.